சாமி சாட்டியாச்சுன்னா நாங்கள் 15 நாள் விரதம் இருப்போம். தலையாத்துல போய் தீர்த்தம் முத்திரிச்சு அங்கே போய் சாப்பாடு பண்ணி அங்கே வந்து எல்லாமே தீர்த்தம் வச்சு உட்காருமா. அங்கே வந்து எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க. ஆடி அங்கேருந்து செல்வாக்கியமா சாமியை கொண்டு வந்து இங்கே வைப்போம். என்ன நீ நடுக்கிற கையே? நேற்று வரைக்கும் ஆசாமியா இருந்தாங்களா, அதை இன்னைக்கு கை நடுக்குது. நாளைக்கு ஒரு நாள் பழகிடும். இவர்தான் ரஞ்சித். மதுரையிலேயே அடிச்சு 1ஆம் நம்பரை கலக்கி எடுத்தது. ஃபர்ஸ்ட் கண்ணகி, 2வது ரஞ்சித். 15 நாள் இவங்களை விட நல்லவங்களை நீங்க இந்த உலகத்திலேயே 15 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்தோடனே பணக்காரனா ஏதோ ரஜினி சம்பள காசு எல்லாம் கொண்டு வந்து பார்த்தாலும் தொங்க விட்டு வருவாரு. ஞாபகம் இருக்கா? மொத்த காசுக்கும் சரி எல்லாம் கேமரா எல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது வந்தோம்னா படம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் கேமரா எடுத்துட்டு வந்தா யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்கறாங்க. ஐ படத்துல நீங்க கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்களா? அந்த கிளைமேக்ஸ்ல நிறைய ஃபிளாஸா இருக்கும்ல, அதை வந்து இங்கதான் எடுத்திருக்காங்க. ஏம்பா இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஏய் ஐஸ் வண்டி உயர கையில புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? இந்த மாதிரி அட்வென்ச்சரா எங்கேயாவது வந்தா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கும்ல, அண்ணே ஹெல்ப் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வண்டி வந்து இங்கே மாட்டிக்கிச்சு, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே பாய். இன்னைக்கு வந்து இங்கே மூளையாத்துல வந்து வலிச்சியம்மன் கோயில் திருவிழாவுக்காக சாமி சாட்டுறாங்க. இன்னிலேருந்து 15 டேஸ்க்கு அப்புறம் இந்த திருவிழா நடக்க போகுது. 15 நாளைக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்சா இந்த ஃபங்க்ஷனை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த ஒரு மூங்கில் மரத்தை கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து அதை நட்டு அதை கொழுவுல ஏற்றி நிப்பாட்டிட்டாங்கன்னா அன்னையில இருந்து 15 நாள் கழிச்சு ஒரு சாமி, நம்ம சாமியை கும்பிட போறோம், நம்ம பஞ்சமன் சொல்லி கும்பிட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிக்கு ஊருக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி. சாமி சாட்டியாச்சுன்னா நாங்கள் 15 நாள் விரதம் இருப்போம். சாமி சாட்டுற அன்னைக்கே வந்து நாங்கள் வந்து கங்கணம் கட்டிடுவோம். கங்கணம் கட்டி இங்கேருந்து பத்தரைக்கெல்லாம் சேர்ந்து தலையாறு போவோம். தலையாத்துல போய் தீர்த்தம் முத்திரிச்சு அங்கே போய் சாப்பாடு பண்ணி 10 கிழக்கம் போட்டு அங்கேருந்து தீர்த்தத்தோட கொட்டோட மோளத்தோட வந்து சூரிய பரண இடம் இருக்கு. அங்கே வந்து எல்லாமே தீர்த்து வச்சு உட்காருமா. அங்கே வந்து எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க. ஆடி அங்கேருந்து செல்வாக்கியமா சாமியை கொண்டு வந்து இங்கே வைப்போம். 3 நாளைக்கு நாள் நல்லா கிடா வெட்டி நல்லா பந்தி போட்டு அழகா சின்ன சிரிச்சிகள்லாம் அழகா கொண்டாடி 3 நாளைக்கு நல்லா சண்டை இல்லாம மண்ணு இல்லாம தச்சளவு இல்லாம பத்தருக்கு போற ஒற்றுமையை சேர்ந்து அழகா சந்தோஷம் நாங்க சாமியை கும்பிடுவோம். 7ஆம் நாள் தான் நாங்க வந்து வேலை வெட்டிக்கு போகணும்னு நினைச்சா 7ஆம் நாள் தான் நாங்க போய்க்குவோம். அப்படிதான் நாங்க வந்து எங்க மூளையாத்து கிராமத்துல வந்து நாங்க மக்களை ஒண்ணு சேர்ந்து அப்படித்தான் நாங்க வந்து வழி நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். என்ன நீ நடுக்கிற கையே? நேற்று வரைக்கும் ஆசாமியா இருந்தாங்களா, அதை இன்னைக்கு கை நடுக்குது. நாளைக்கு ஒரு நாள் பழகிடும். உனக்கு இப்படி கோயில் திருவிழா சாமி சாப்பிட்டாங்க குளிக்காம செஞ்சுருக்கீங்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் ஒரு வெகிலின்னு வாடன் நீங்க ஹாய் சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எங்க ரஞ்சித். மதுரையிலேயே அடிச்சு 1ஆம் நம்பரை கலக்கி எடுத்தது. ஃபர்ஸ்ட் கண்ணகி, 2வது ரஞ்சித். எனக்காக கண்ணகி மதுரையே அடிச்சு. மதுரைக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது 15 நாள் இவங்களை விட நல்லவங்களை நீங்க இந்த உலகத்திலேயே 15 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்தோடனே பணக்காரனா ஏதோ ரஜினி சம்பள காசு எல்லாம் கொண்டு வந்து பார்த்தாலும் தொங்க விட்டு வருவாரு. ஞாபகம் இருக்கா? மொத்த காசுக்கும் சரி. இதுக்கப்புறம் நம்மளோட பயணம், ஜிப்சியோட பயணம் தொடரும். அங்க தெரியுற ஊர் தான் மன்னவனூர். இங்க நிறைய லொகேஷன்ஸ் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்துட்டாங்க. ஆனா அதை உட்கார்ந்து அனுபவிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, சொல்ல முடியல. நீங்க வாங்க இந்த இடத்த வந்து பாருங்க, செமையா இருக்கும். இது என்ன மாப்பிள்ள? இது வந்து கண்டங்கத்திரி. பல்லு வலிக்கும் நல்லது. நார்மலா பல்லு வலிக்குதுல, ஆமா, பல்லு வலிக்கு அந்த கேப்ல எடுத்து
ம். பல்லு வலிக்குதுன்னா அந்த உள்ள இருக்கிற விதை மட்டும் விதை அந்த எடு, மேல எடு. இருக்கிறது இது பிச்சுட்டு இதை எடுத்து இந்த விதையை மட்டும் எடுத்துட்டு விதையும் எடுத்துக்கலாம் அந்த இது இருக்குல்ல ஆ, ஆ. சதையை எடுத்து எங்க பல் வலிக்குதோ அங்க வச்சோம்னா சரி கிராம்பு மாதிரி வச்சுக்க வேண்டியதான். கசப்பா இருக்கும் ஆனா பயங்கர கசப்பா இருக்கும் பயங்கர கிராம்பை விட கசப்பா. அப்புறம் அட்டை கடிக்குது பாத்தீங்களா காட்டுக்குள்ள போறோமே ஆமா ஆமா. அட்டை இருக்கும்ல ம். கால்ல நல்லா இதை தேய்ச்சிட்டு ம். லைட்டா தண்ணி எங்க தேய்ச்சி காமி அதே எப்படி யூஸ் பண்ண. எடுத்து ம். இப்படி தேய்ச்சிட்டு ஈரப்பசை வந்துருச்சா ஆமா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது காட்டுக்குள்ள நடந்து போகும்போது ம். அந்த அட்டை வந்து ஏறினாலும் கடிக்காது அப்படியே கீழே வந்துடும். கழுவங்காய் இருக்கு பாருங்க. கழுவங்காயா? ஆ. அவங்க அதை காட்டுவோம். என்ன கழுவங்காய்னா என்ன புதுசா இருக்கே பேரு. இது ஒரு மூலிகை மாதிரி தான். இது வந்து ரசத்துக்குலாம் வச்சுட்டு சுண்டைக்காய் இருக்குல்ல சுண்டைக்காய் தெரியுங்களா செம்ம கசப்பா இருக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது ரசம் மாதிரி வச்சு குடிப்பாங்க. ரசம் மாதிரி இல்ல இதை தாளிச்சிட்டு பொரிச்சிட்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டு ஆனா இதை வந்து காய வைக்க கூடாது பொரிச்செடுக்க கூடாது பச்சையாவே எண்ணெயில வதக்கிட்டு வெறும் எம்டியாவே வச்சு இப்போ இதுல இருக்கிற கண்டிஷன்ல தான் அதை சாப்பிடணுமா? இல்ல காயில சாப்பிடலாம். இப்போ பழுத்துருச்சு இது யூஸ் ஆகாது. யூஸ் ஆகாது. இது ஃபுல்லா வந்து முத்திருச்சு இப்ப நல்லா பழமாயிடுச்சு. இதுதான் இப்படி டயத்துல எடுத்து நல்லா வதங்க வச்சு வெங்காயம் பொன்னேரமா வதங்க வைக்கிறோம்ல அந்த மாதிரி இதையும் வதங்க வச்சு ரசம் இதுக்குன்னா நல்லா சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர் செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்டுக்கு கிளம்பலாங்கிறத இப்ப மைண்டே வாங்க போவோம். வீட்டுக்கெல்லாம் போல வா ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆக்சுவலா என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ நிம்மதியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. வீட்டில் கட்டி வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் எங்கனால முடியல கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல இந்த லொக்கேஷன் காமி எப்படி இந்த மாதிரி லொக்கேஷன்ல சாப்பிட்றது நல்லா இருக்கும் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு ட்ரை பண்ணி இந்த லொக்கேஷனை காமினான்னு போனவன் இங்க பாருங்க சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தான். எண்ட் ஆஃப் த டே நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். இது மன்னவனூர் தாண்டி கிளாவரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறு சூப்பராக இருக்கும். வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கோ மக்களுக்கோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு வந்து அழகாக சாப்பிட்டு ஜாலியாக கூட போகலாம். நம்ம சேனல் நேம் ஜிப்சி, இவங்கெல்லாம் ரியல் ஜிப்சி. அழகா சுத்திட்டு இருக்காங்க பாரு ஜிப்சி மாதிரி. முன்னெல்லாம் கேமராலாம் எடுத்துட்டு எங்கேயாவது வந்தோம்னா படம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் கேமரா எடுத்துட்டு வந்தா யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நீங்க வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்தீங்கன்னா நீங்க சுவிட்சர்லாந்த மன்னவனூர்ல அனுபவிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு வந்து மூளையாத்துல வந்து சாமி சாட்டியிருந்தாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் பசங்க ரெகுலரா வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் இருக்கும். அவங்க இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாவது நம்ம வெளியே போலாமே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இவ்வளவு நாள் எனக்காக உதவி பண்ண என் பசங்களுக்காக நான் இந்த லொகேஷன் வந்திருக்கேன். இங்க பாருங்களேன் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண நான் காட்டுறேன். இங்க வாங்க. இவன் கரியமான் உங்களுக்கு தெரியும்ல கேமரா ஹேண்டில் பண்ணிருக்கிறது வந்து என்ன காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கணேஷ். நான் தான் அந்த வண்டி டிரைவரு. என்னோட தம்பி டிரைவர்லாம் இல்ல. எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. என்ன கணேஷ் வந்து இவ்வளவு தூரம் சேஃபா கூட்டு வந்து இப்ப சேஃபா கூட்டு போறான். இன்னும் பசங்க உள்ள உட்காந்துருக்காங்க. இது அவங்களுக்கானது. விளாக் எடுக்க நான் வரவே இல்லை. இருந்தாலும் கையில ஒரு கேமரா இருக்கட்டுமே. நம்ம எங்க போனாலும் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும்ல. நான் மகிழ்ச்சியா நினைக்குவா அதுக்காக வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியல. கணேஷ்க்கு வந்து நடுவுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி இங்க பாருங்க காலு கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. எல்லாமே அடிபட்டிருக்கு. அதான் நான் கூப்பிட்டவன ஒரு துளி கூட எசிடேட் பண்ணாம அண்ணா நான் ஓட்டுறேன் வண்டியை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு கார் பெருசா ஓட்ட தெரியும். பெருசா இல்லை ஓட்ட தெரியாது. நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கணும்னு ஒரு நாள் ஆசை இருக்கு. ஸோ நம்ம கார் சொல்றாங்க வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. இல்லை ரொம்ப ரொம்ப எல்போர்டு. நான் பேசிக் எல்போர்டு. அது ஹில் ஸ்டேஷன்ல வாய்ப்பே கிடையாது. கணேஷ் இந்த வண்டியை யூட்டர்ன் மட்டும் நான் போடவா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ஏதோ கொஞ்சம் எல்போர்டு நான் பாத்துக்கிறேன். கைட் பண்ணா ஓகே. நான் எடுக்கிறேன். பிடிச்சிக்குவோம். ஏம்பா இவன் ஐசுவத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா. போயிரும். என்ன அப்படியே நகட்டிட்டே போலான்னு பாக்குறியா?
சூப்பராக வண்டி ஓட்டுனீங்க. அது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன கான்சியஸ் தான், நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எங்கேயும் இடிக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் கான்சியஸாக இருங்க. மெதுவாக ஓட்டினா தான் பழக முடியும். எல்லாருமே வண்டி ஓட்ட பழகும் போதே ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், மெதுவாக ஸ்டார்ட் பண்ணணும், கற்றுக்கலாம். நானும் கொஞ்ச நாள் கற்றுக்குவேன். ஓகே, பாய் மாமன். அப்படியே அங்கிட்ட அந்த வீ ஸ்பாட்டில் காட்டுங்க, அது கிழங்கு போடுறது. வீ ஸ்பாட், இந்த கிழங்கு போடுற தோட்டத்தை காட்டுங்க, அது சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக இந்த இடமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஐ படத்தில் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்களே, அந்த கிளைமேக்ஸில் நிறையா ஃப்ளார்ஸாக இருக்கும்ல, அதை வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இதுவும் இருக்கலாம், இல்லாட்டி இங்கே எடுத்துருக்கலாம். இப்போ ஃப்ளார்ஸ்லாம் இல்லை, இப்போ வந்து மொட்டையாக இருக்குது. ஆனால் அது எடுத்த லொக்கேஷன் ஒன்று இது இல்லை இது. பார்த்துருப்பீங்களா, செம்மையாக இருந்திருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி அட்வென்ச்சராக எங்கேயாவது வந்தால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கும்ல, அண்ணே ஹெல்ப்னு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வண்டி வந்து இங்கே மாட்டிக்கிச்சு, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி முன்னாடி இருந்து பின்னாடி தலையில, பின்னாடி இருந்து முன்னாடி, பின்னாடி இருந்து கொஞ்சம் முன்னாடி ஏற்றிடுவோம். ஆக்சுவலாக நானும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாதான் வண்டி மேலே போகும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோ இங்கேயே கட் பண்ணிக்கலாம். நானும் வரேன். திருப்பாங்க